ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களோட நேட்டிவில் வந்து மத்தியானத்துக்கு வடை பாயசத்தோட சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் ஊருக்கு தான் போகிற பிளானில் இருந்தோம். முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள், கிராசரிஸு, பூஜை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நீட்டாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அடுக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூ மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. பாப்பா வந்து நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி அப்படியே வீடை போட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் சிம்பிளாக விளக்கேற்றி வச்சு சாமி மட்டும் கும்பிட்டோம். திருச்சியில் இருக்க டிமார்ட்டுக்கு வந்து போகணுன்னு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டிலே ஆகிட்டே அப்படியே இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக இருந்தோமா, பாப்பாவும் வந்து இல்லை அப்படின்றதுனால சரி கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கேயாவது வெளியில் ஒரு அவுட்டிங் போகலாம். சின்னத்த பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருந்தாங்க. அவங்க கிளாஸ் முடிஞ்சு 1 மணிக்கு 1:30 மணிக்கு அழைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு தான் நம்ம நேட்டிவ்க்கு போகிற பிளானும் இருந்தது. அதனால சரி நம்ம அதுக்குள்ளே ஒரு அவுட்டிங் போகலான்ட்டு திருச்சி டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். வீக்கெண்ட்னாவே வந்து டிமார்ட்டில் எப்போவுமே கூட்டம் தான் இருக்கும். சரி இன்றைக்கி வந்து வருடப்பிறப்புன்றனால எல்லாம் வீட்டில் சமையல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அன்றைக்கும் வந்து கூட்டம் அலமோதுது. சரி உள்ளே போய் நம்ம மெயினாக போனது வந்து பார்த்திங்கன்னா கஜாஃபா புல்லட் மிக்சி வாங்குறதுக்கு தான். அப்படியே குக்கர் வந்து கம்மி ப்ரைஸில் 1.5 லிட்டர் குக்கர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த பட்டர்ஃப்ளைல அந்த கர்வ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. 2 லிட்டர் குக்கர் வந்து 1349 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆன்லைனில் அமேசான்லேயும் அதே சேம் ப்ரைஸ் இருந்தது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே டக்குன்னு நான் வந்து அமேசான்லேயும் எப்போயுமே ப்ரைஸ் செக் பண்ணிவிடுவேன். அதில் கம்மியாக இருந்தால் அதில் வாங்கலான்னு சேம் ப்ரைஸ்க்கு இருந்ததுனால சரி வீட்டிலேருந்து ஆர்டர் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இந்த கஜாஃபா புல்லட் மிக்சி மட்டும் அதே சேம் எனக்கு இது வரைக்கும் அமேசானில் தேடினப்போ கிடச்சதே இல்லை. வேறு பிராண்ட்லலாம் இருந்துருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து கஜாஃபாவே கிடச்சிது. ஆனால் 2200 ரூபாய்க்கு மேலே இருந்தது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு இங்கே தானே கம்மி, சரி இங்கேயே வாங்கிக்கலான்னு டிமார்ட்டில் அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். அது கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தது இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour, அங்கே வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வரதுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி தான் நினச்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கேயே உள்ளே 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு விண்டோ ஷாப்பிங் சொல்லி போனால் கூட என்ன எது இருக்குதுன்னு நிறைய பொருள் கொட்டி கிடக்கிறப்ப தேடி எடுக்கிறது பார்க்குறதுக்கு அதுலேயே டைம் போயிடும். சரசரன்னு எப்படி போகுதுன்னு தெரியாது. அது மாதிரி தான் ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வந்து வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேஸில் வந்து காலையிலே கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னு தான் நினச்சிட்ருக்கேன். தமிழ் வருடப்பிறப்புக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன மெனு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, பாயாசம், அப்பளம், பொங்கல் இதெல்லாம் வந்து வச்சு பழங்களோட சாமி கும்பிட்டோம். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்தாச்சு. நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். டிமார்ட்டில் இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கஜாஃபா புல்லட் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப நம்ம 999 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் தான் ரிப்பேர் ஆகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி கொட்டுனுச்சு. அது சில நேரம் வந்து ஃபுட்லேயே மிக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. சரி ரிப்பேர் ஏதாகிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே சரி பண்ண முடியல. சரி ஓகே ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கண்டிப்பாக வாங்கிடலான்ட்டு டிசம்பர் டைமில் நான் சென்னையில் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். அங்கே போனப்பையும் இதே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குன்னாங்க. சரி அப்போ ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனைன்ட்டு வாங்க வேணான்ட்டேன். இங்கே நிறைய நம்மளுக்கு வச்சுருந்தாங்க. அதனால் வாங்கியாச்சு. 1395 ரூபா இப்போ இதோட ப்ரைஸ். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம போட்டு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி அரைச்சா கூட சூப்பராக அரைப்பட்டுரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்குலாம் நான் சட்னி அரைக்கிறதுலாம் கூட நான் இதில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சின்ன ஜாரில் வந்து மிளகு, சீரகம் அந்த மாதிரி கொஞ்சமாக பவுட்ரு பண்ணுறதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். பேலஸில் ஜூஸ்லாம் போகிறதுக்கு நம்ம கம்மியாக ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஜூஸ் போடணும் அப்படின்னா சின்ன ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சேர்ந்து போடுறோன்னா பெரிய ஜார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் மெயினாக வந்து வாங்கிக்கிட்டேன். மிக்சியில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இந்த குட்டி மிக்சிலையும் வந்து பண்ணலாம். மிக்சி அளவுக்கு நம்மளுக்கு பெரிய குவான்டிட்டி அரைக்கிற அந்த பெரிய ஜார் அந்த அளவுக்கு இல்லை குவான்டிட்டி பிடிக்காது. ஓரளவுக்கு 2 பேர் 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சி இல்லாமே நம்ம இதை வச்சு சமாளிச்சிட முடியும். அந்தளவுக்கு இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு கண்டெய்னர் 250 ரூபா நம்ம போட்டுருச்சு ஒரு சிங்கிள் பீஸே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது செட்டாக வாங்கணும். ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி போகிறப்ப ஸ்டாக்லன்னா என்ன பண்ணுறதுனால சேர்த்து ஒரு செட்டாக பிளான் பண்ணிவிட்டு எத்தனை கண்டெய்னர்ன்றதை நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப பிளான் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு இப்போ அதை நான் வாங்கலை.
வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். உள்ள ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை வந்து போட்டுட்டு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சோன்னா அதில் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட வந்து ட்ரெயின் ஆகி அடியில் வந்து தங்கிடும். ஸோ காய்கறி சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் இதோட பர்பஸை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். 249 ரூபா ப்ரைஸு. அதனால் சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் மாதிரிலாம் அமேசானில் வந்து கிடைக்கிது. நிறைய ரிவ்யூஸில் வீடியோஸ்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து கிளாஸ் கிடையாது, ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு நல்லா விசிபிளாக தெரியுது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கா. சரி, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து 750 ml வந்து 199. 1 லிட்டர் எடுத்தாலும் சேம் ப்ரைஸ் தான். 500 ml மட்டும் 149 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. நேட்டிவில் வந்து மாமியார் வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக வந்து பிளாஸ்டிக்கில் 39 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 வாட்டர் பாட்டில் எடுத்திருந்தோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. 21 ருபீஸ்லேருந்தே வாட்டர் பாட்டில்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த டவல் வந்து சிங்க் ஏரியாவில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். பாப்பா மெயினாக கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டே போவாங்க. அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன், அப்போ ஒரு டவல் இங்கே வச்சாதான் நான் துடைக்க முடியும்னு கேட்பா. அதுக்காக சரி இந்த மாதிரி ஒரு டவல் வந்து நம்ம சென்னையில் இருக்கப்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, சரி அகைன் ஒன்று வாங்குவோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ டிமார்ட் போனோம், டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த 2 டவல் வந்து கிச்சனில் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 டவல் வேறு கலர்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா இருக்குது துடைக்கிறதுக்கெலாம். கிச்சனில் வந்து நல்லா ஈரத்தை உரியுது. நான் வந்து சும்மா மிக்ஸி மூடுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து க்ளீனிங்காகவும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 32 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 தான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இதுலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் நான் நின்றுப்பேன். நிறைய ஃப்ளோர் மேட் பார்த்தேன். ஒரு 2 இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 275 ரூபாய்க்கு இருந்தது. இது 349 ரூபா, 350 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. மெயினாக எனக்கு இதில் வந்து ப்ரைஸ் தாங்க ப்ராப்ளமாக இருந்தது. அவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கும் காரணம் அதுதான். ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி இதை வாஷ் பண்ணதே ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம மேட்லாம் வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிடுவோம். இது அந்த மாதிரி வாஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. கேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் வாஷிங் மிஷினில் போடலான்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் எப்படி ஏதாவதுன்னா 350 ரூபா வேஸ்ட் ஆகிடுமே ஒரே வாட்டியில் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு சரி ஒரு வாட்டியாவது வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 2-3 மேட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா மேட் வந்து அந்தளவுக்கு எனக்கு இன்னுமே எதுவுமே செட் ஆகலை. பாத்திரங்கள் இருப்ப ரொம்ப நேரம் நிற்கிறப்ப கால் வலி வந்துடுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம மேட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலான்ட்டு தான் ஒரே ஒரு மேட்டு இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் அதுவுமே ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த ப்ளூ கலர் டவல் வந்து 179 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தாங்க. இந்த டவல் வந்து எனக்கு வாங்குறதுல விருப்பமே இல்லை. வெளியிலையாவது வேறு எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிமார்ட்டில் ஒரு 3 டவல் எடுத்திருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு 2 டவல் வந்து அவளுக்கு பாத் டவலும், ஒன்று வந்து லஞ்ச் டவலும். இந்த பாத் டவல்லாம் ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அது தண்ணி உரியவே இல்லை. நல்லா இருக்க டவலு சரி ரெகுலராக நல்லா தண்ணி உரிஞ்சு சூப்பராக இருக்குது. அந்த சாஃப்டான காட்டன் டவல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கலர் ஃபேட் ஆகிட்டு டேமேஜ் சின்ன ஹோல்ஸ் மாதிரி வந்துருச்சு. அது இல்லாமல் இன்னொரு லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லஞ்ச் டவலே அதை விட நல்லா பிரைட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப கலர் ஃபேட் ஆன மாதிரி ஆகிட்டு எனக்கு வாங்கி 2-3 மாதம் தான் இருக்கும். டிசம்பர் டைமில் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அது மாதிரி இந்த டவலும் அப்படி ஆகிடுமோன்னு நினச்சா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. வாஷிங் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து ஒரு பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வந்து 39 ருபீஸ்ன்னு சொல்லி எடுத்திருந்தேன். மெயினாக கிளாஸ் பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து துணி காய போகிறதுக்கு இந்த ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. 20 மீட்டர்ஸ் வந்து 65 ருபீஸ். 2 ரோப் எடுத்திருக்கோம். சென்னையில் அவங்க ரூமில் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சரி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம். வெளியில் வந்து நம்ம கயிறு கட்டி காய போகிறப்ப இந்த வெயிலுக்கு அதெல்லாம் இத்து அப்படியே கொட்டுது, துணியிலே ஒட்டிக்குது சிலதெல்லாம். இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கரண்டி சேர்த்து 129 ரூபான்னு சொல்லி இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. சிங்கிள் பீஸாகவும் இல்லை அவைலபிளாக இருந்தது. ஆனால் இந்த 3 பீஸுமே எனக்கு தேவைப்படுது. சிங்கிளாக எடுக்கிறத விட 3 பீஸாக எடுத்தால் காம்போவாக இருக்கிறப்ப ப்ரைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் 3 பீஸு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு குழி கரண்டி, ஸ்பூன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வளர்க்குறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கரண்டி. கம்மியான குவான்டிட்டியில் வந்து சமையல் செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். மெயினாக நான் வந்து பரிமாறதுக்காக தான் வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து சின்னதில் ஒரு செட் இருக்குது, பெருசில் ஒரு செட் இருக்குது. இது கொஞ்சம் மீடியம் சைஸ், அதை விட சின்னதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மெயினாக பரிமாறதுக்காக தான் வாங்கினேன். யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெரைட்டிஸ் செய்கிறப்ப சின்ன கரண்டியாக இருந்தால் எல்லாத்துலேயும் ஒரு கரண்டி போகிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஸ்லிப்பர் ஒன்று, இது வந்து 99 ருபீஸ். நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸு அதெல்லாம் பார்க்க டைமே இல்லை. நிறைய கூட்டமும் இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. பாப்பாவுக்கு தான் மெயினாக ஸ்லிப்பர் தேவைப்பட்டதுனால இந்த மாதிரி ஸ்லிப்பர் இருந்தால் டக்குன்னு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட வார் மாட்டுற மாதிரி ஷூ மாதிரி எடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அதுக்காக ஆசைப்பட்டு கேட்டாலன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி 229 ரூபா, ஆஃபரில் 149. அங்கே தான் எல்லாமே 79, 99, 149, 199 அவ்வளோ துணிமணி வந்து அப்படியே பேஸ்கெட்டாக கொட்டி கிடக்குதே. சாரி, இது 179 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது. நானே 149 தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
இந்த ஸ்கர்ட்டில் வந்து நல்லா இருக்குது. வெளியில் இருக்க அவுட்ரு அந்த கிளாத் வந்து நல்லா ரயான் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து ஷார்ட்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்களே அந்த லைனிங், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் விரிசல் விட்டு துணி வந்து விரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதனால் இதை நம்பி நம்ம போட்டு விட முடியாது. நம்ம எப்பவும் போல் உள்ள இன்னர் போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கர்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம். இது இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரியும் ஷார்ட்ஸும் எடுத்துருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்றப்போ அவங்க ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கிளிப்பிங் நான் இப்போ அட்டாச் பண்ணுற பாருங்கள். பாப்பா வந்து இந்த நைட் ட்ரெஸ்க்கே இந்த ஷார்ட்ஸை வந்து சேர்த்து வியர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 149, ரெண்டுமே தனித்தனியாக 149, 149. ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி டிஷர்ட்ஸ்லாம் வந்து இது மாதிரி போட்டு இப்போ சம்மருக்கு போட்டு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்களும் வந்து டிமார்ட்டில் இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது, இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட் டிமார்ட் போனால் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க, அந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.